ராஜமணி அவர்கள் இந்த இடத்துல தேவ செய்தியை எங்களுக்கு முன்பாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இவர் அலைங்க ராமசாமி அலைங்க ராமசாமி. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ராமசாமி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுங்க பாஸ்டர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும், சங்கம் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நாம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரடியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். பாடலை ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நம் வார்த்தைக்கு ஆதாரமாக வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதில் நாங்கள் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்படி யூதேய தேசத்தில் ராஜாவாகிய ஏரோது நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த இடத்தில் நாங்கள் வாசிக்கும் போது இருவரை குறித்து வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. எலிசபெத்தை குறித்து, சகரியா குறித்து, இந்த இடத்துல கணவன் மனைவியை குறித்து நான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நான் பார்க்கும்போது, இவர்கள் தேவன் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கிரமாக எல்லாவற்றையும் செய்து வந்தவர்கள். இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த இடத்துல முதலாக பார்க்கிறோம், அந்த தம்பதியினர் எப்படி இருக்கிறார்னா, கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருந்து நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுக்கு என்று பணி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது சின்ன தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், அப்படி இருக்க என்று நாங்கள் வாசிக்கும் போது அதுக்கு முன்பதாக நாங்கள் பார்க்கிறோம் என்னடா, அப்படி என்றால் அதுக்கு முன்பதாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்க என்று சொன்ன பார்க்கும்போது இந்த 7வது வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் வாழ்ந்தவர்கள், எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை என்பது
அது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு திருமணமாகி 1 வருடம் கழிந்து விட்டால் 2 வருடம் கழிந்து விட்டால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லும் போதே உலகத்தை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு 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 அவமானத்துக்குரிய எல்லாரும் கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே தள்ளப்பட்டு விடுவார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுதான் அப்படி இருக்க அவர்கள் மலடியா இருந்த பிள்ளை இல்லாத இருக்கிற அந்த சூழ்நிலையில அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அவர்கள் இருவரும் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த பொழுதும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேண்டுதல், பெரிய ஒரு ஏக்கம், பெரிய ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள இருக்கிறது. என்ன கேள்வி? நாம் இவ்வளவு எல்லாவற்றையும் கற்பனைகளை எல்லாம் கடைபிடிக்கிறோம், எல்லாவற்றையும் சரியா செய்கிறோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட குறை இருக்கிறது? ஏன் எனக்கு இப்படி இந்த காரியத்திலே ஒரு முடிவு இல்லை? ஏன் எனக்கு பதில் இல்லை? நான் நினைக்கிறேன் அவர்கள் தேவனிடத்தில் விசாரித்து இருப்பார்கள், ஜெபித்திருப்பார்கள். ஆனால் அதை ஒரு குறையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய பணியை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக அந்த ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அவர்கள் முழு மனதாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் கட்டுறதுக்கு சீட்டை பெற்றான் என்று சொல்ல பார்க்கிறோம். அந்த காலத்தில் பழைய படம் பார்க்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், யாத்திராகம் 30:7-8 வசனங்களை நான் பார்க்கும்போது அந்த நாட்களிலே ஆரோன் தூபம் காட்டுகிறது வளமையாக. எல்லாரும் அந்த ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தூபம் காட்ட வேண்டும் தேவ சமூகத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சகரியாவுக்கு சீட்டு விழுந்தது. அப்போ வருடத்தில் ஒரு தடவை தான் அவர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும், அந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சகரியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இப்போ சகரியா என்ன செய்கிறார்? அந்த சீட்டை பெற்றவுடன் தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார் என்று சொல்ல பார்க்கிறோம். 9 வசனம் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்கு பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான் என்று சொல்ல வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் உள்ளே கடந்து சென்று விட்டார். ஜனங்கள் எல்லாம் வெளியில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள்? ஒருவேளை அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் ஆசாரியர் போய் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பெற்று கொண்டு வந்து வெளியில கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போதுதான் திடீரென்று ஒரு மாற்றம் நடக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு எனக்கு என்ன பதில் வரப்போகிறது, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படுமா என்று சொல்லி பலதரப்பட்ட ஜனங்கள் கூடியிருந்து பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 11 வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற இந்த சகரியாவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்கு. ஆசாரிய ஊழியம் செய்வதா இப்படி செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தூபம் காட்ட வேண்டும், அதில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் கற்றிருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப இடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமான அந்த சமயத்திலே பாருங்க, சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். இப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற அந்த சகரியாவுக்கு ஏன் பயம் வர வேண்டும், ஏன் கலக்கம் வர வேண்டும்? ஏன்னா தேவதூதன் அவர்களுடைய ஜெபங்களை
கேட்பதற்கு பதிலை கொண்டு வருவதற்கு அவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் ஏன் கலங்கி நிற்க வேண்டும்? கலங்க வேண்டிய தேவையில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதனவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் நாங்கள் பார்க்கிறோம். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ இவர்கள் செய்து வருகிற ஊழியம் என்னன்னு சொன்னா, ஜனங்களுக்காக, தேவனுக்காக அந்த ஊழியத்தை செய்து வருகிற அந்த காலத்தில் தான் தேவதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் அநேகர் பல வேண்டுதல்களை ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருக்கிறோம். பல காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைத்திருக்கிறோம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நாட்களாக எங்களுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை காணவில்லை. ஏன் வரவில்லை? எங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய பணியை தானே செய்கிறேன், விடாமல் நான் சபைக்கு போகிறேன், நான் எல்லாவற்றையும் திறமையாக செய்கிறேன், ஆண்டவருடைய காரியத்தின் முதலிடத்தை கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறை இருக்கிறது, என் வேண்டுதலுக்கு பதிலை காணவில்லை என்று சொல்லி நாங்கள் சில நேரங்கள் நினைப்பது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை பல வருடங்களாக சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். பல வருடங்களாக இது எப்படி நடக்கும், இது ஆகுமோ, இது கூடுமோ என்று சொல்லி கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த மாலை வேளையில் என்ன சொல்லுகிறார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இது காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் சோர்ந்து போகாமல் அதை செய்தார்கள். இப்போ தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம முறுமுறுப்போடும், எனக்கே இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, நான் எப்படி அதை செய்ய முடியும் என்ற நிலைமையில் அவர்கள் செய்யலை. அவர்கள் முழுமனதோடு கத்திரிட்ட சகல கற்பனையின்படியை வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது, பெரிய குறை, அது பெரிய ஒரு வேண்டுதல். ஆனால் அந்த குறையையும் அவர்கள் கணக்கெடுக்காமல் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவனுடைய நிறைவை பெறுவதற்கு, தேவனுடைய காரியத்தை பெறுவதற்கு, மக்களுடைய வேண்டுதலுக்கு பதிலை பெறுவதற்கு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அதே போலதான் தேவன் என்ன செய்யறாருன்னா, நாம இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கறது இல்லை, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாம கர்த்தருக்கு சேவை செய்வதில்லை. நாம சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனதோடு நாம அதை செய்வோமானால் ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ சகரியாவுக்கு ஒரு கலக்கம், பயம் வந்தது. அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அவனுக்கு பல கேள்விகள் இருந்திருக்கும். என்ன வேண்டுதலா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கும். அப்பொழுதுதான் தேவதன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தையே மறந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக ஜெபித்து இது நடக்குமோ, இது நடக்காதோ என்று சொல்லி அந்த ஜெப குறிப்பையே மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்துல வைக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். அது துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வைக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அப்போ ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்து அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் இப்பொழுது கேட்கப்பட்டது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதே சம்பவம் தான் நாங்கள் அதே அதிகாரத்தில் 30 வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இது மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அதே தேவதூதன் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே
எல்லாவற்றிலும் சில நேரங்கள் நமக்கு பயம் வந்து கொண்டிருக்கும். இது எப்படி நடக்கும், இது நடக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் அது அவமானம் ஆயிடுமோ, இது அவமானம் ஆகி போயிடுமே, என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு கேள்வியோடு நாம் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய பணியை நாம் செய்யும்போது, ஆண்டவருக்காக நாம் செயல்படும் போது, ஆண்டவரை தேடும் போது அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்குரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி தருகிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இது சந்தோஷம், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்கிறேன், எல்லாருக்காகவும் நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறதே என்று சொல்லி ஒரு ஏக்கம், ஒரு துக்கம் அவருக்குள்ள இருந்திருக்கிறார். ஆனால் அதான் தேவதூதர் சொல்லுகிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றிருக்கும் போதே பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சகரியா சொல்லுகிறார், 18வது வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாரே என்றார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், இதை நான் உனக்கு செய்வேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லிட்டார், வாக்கு சத்தம் கொடுத்துட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு ஒரு அவிசுவாசம் வருகிறது, அவன் இருதயத்தில் ஒரு அவிசுவாசம் வருகிறது. இது எப்படி ஆகும்? ஏன் தெரியுமா? பல வருடங்களாக அது நிறைவேறவில்லை, பல வருடங்களாக கேட்டும் அது நிறைவேறவில்லை. இப்போ வயது சென்றாயிற்று, இது வந்து சாத்தியமில்லாத ஒரு காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறார். அதைத்தான் கேட்கிறார், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றார். தேவதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவனுக்குள்ள என்னதான் ஒரு ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும், என்னதான் கட்டளைகளை கை கொண்டாலும், நீதி உள்ளவனா இருந்தாலும் ஒரு ஒரு அவிசுவாசம் அவருக்குள்ள வந்துட்டு. நாம் நினைக்கிறோம், நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மை அறியாமல் சோர்ந்து போயிடுறோம், நம்மை அறியாமலே அவிசுவாசம் நமக்கு வருகிறது. இது எப்படி ஆகும்? இந்த சூழ்நிலையில நான் அகப்பட்டிருக்கிறேனே, இதை விடுதலையாக்க கூடுமா? இது ஆகுமா? இது எப்படி ஆகும்? பாருங்க, லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அப்போ அந்த இடத்துல இயேசு வருவதற்கு தாமதமானதுனால அவரை கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் இயேசு சொன்னார், இயேசு அதை பற்றி ஒன்றுமே அவர் கவலைப்படையலை, ஒன்றும் யோசிக்கலை. சொந்த சகோதரனாக எண்ணப்பட்டிருந்தாலும் ஒரு சகோதரனாகத்தான் அவர் பார்த்தார். அப்போ பாருங்க, அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு வந்தார், அவனை என்ன செஞ்சார்? நீ பயப்படாதே, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மரியாள் சொல்லுகிறார், மார்த்தா சொல்லுகிறார், இது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது தான், நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்போ இந்த சகரியாவை பார்க்கும்போது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, சோர்ந்து போயிட்டார். இது கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது, ஏன்னா சாத்தியம் இல்லை, எந்த பக்கத்திலும் பார்த்தாலும் சாத்தியம் இல்லை, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்ததுனால தேவதூதன் சொல்லுகிறார் தொடர்ந்து, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, தேவதூதர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. விசுவாசியாதனால
அவர் சொல்றாரு, அது நடக்கும் சம்பவிக்கும் காலம் வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, வாய் பேச மாட்ட அப்படி சொல்லி சொல்லுகிறார். நீ விசுவாசப்படினால இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றார். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ வளமை போல இந்த காரியம் நடக்கவில்லை, வளமைக்கு மாறாக ஒரு சம்பவம் நடந்ததுனால ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சகரியாவை காணவில்லை, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் 59 வசனம் சொல்லுகிறது, 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். இப்போ முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் அவனிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாருக்கு பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். தேவதன் சொன்னார் தானே, இவருடைய பிறப்பின் நிமித்தம் ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி. அப்போ அதே சம்பவம் இங்கே நடக்கிறது. எந்த ஜனங்கள் தூஷித்தார்களோ, எந்த ஜனங்கள் அவமானப்படுத்தினார்களோ, எந்த ஜனங்கள் ஏளனமாய் பேசினார்களோ, இப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு சில காரியம் அவமானங்கள் எதுவும் வரும்போது ஜனங்கள் எல்லாம் ஏளனமாய் பேசுவார்கள், ஏளனமாய் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும்போது, அது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கும்போது, இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்னத்தை பேசினார்களோ அதை அப்படியே மாற்றி என்ன செய்றாங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்படுகிற அந்த நாட்களில் பாருங்க, இப்போ பேர் வைக்கிறதுக்கு பிரச்சனை. இப்போ வளமையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால் அவர்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? மாமா தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை இல்லை தகப்பன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இப்படி நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். அப்போது இந்த பேர் பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்போ பாருங்க, இப்போ இந்த பேர் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா சகரியாவுக்கு அங்கு தூபங்காட்டுகிற வேளையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. ஆனால் எலிசபெத்துக்கு தெரிய வந்திருக்கிறது பாருங்க, அதுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்போ ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையால் இந்த பேருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதற்கு தகப்பனை நோக்கி, அதற்கு என்ன பெயரிட வேண்டும் மனதா இருக்கிறீர், என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினாலே கேட்டார்கள். இப்ப பாருங்க, அந்த பேர் வைக்கிறதுக்கு உறவின் முறையில் யார்கிட்டையாவது பேர் இருந்தால் வைக்கணும், அப்படி இல்லைன்னா சகரியா என்று சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பலர் பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் எலிசபெத் சொல்லுகிறார், இல்லை யோவானன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இடத்துல பார்க்கும்போது தகப்பன் இடத்துல கேட்குறாங்க. ஏன்னா தகப்பன் வாய் பேச முடியாது, அவர் அவிசுவாசமாக இருந்தபடினால அவரால் பேச முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறார், எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? இப்போ எலிசபெத்திட்ட கேட்கும்போதும் அவர் சொன்னார், அவர் பேர் யோவான் என்று வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவரிடத்தில் கேட்கும்போது அவர் எழுதுகிறார், யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான், சோத்தரித்து பேசினான் என்று சொன்னால் வாசிக்கிறோம். அப்போ இதில் பாருங்க, இது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சொன்னால், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நபர் தேவனிடத்தில் அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவதன் சொல்லும்போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார்கள். எனவே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆனால் அந்த ஜெபத்தை அவர்களால் நம்ப முடியாமல் போனது. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? 37வது வசனம் நாங்கள் வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் ஆகும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே பாருங்க,
அப்போ அந்த அந்த நம்பிக்கை இழந்தவர்களாய், அந்த நம்பிக்கை அவிசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த காரியத்தை நம்புறாங்க. அதாவது நம்பல, அவிசுவாசம் அவருக்குள்ள வந்து விட்டதுனால ஆண்டவர் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நமக்கும் சில பனிஷ்மெண்ட் வர ஆண்டவர் கொடுத்துருக்க முடியும். சிலர் யோசிப்பாங்க, அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றத நான் நம்பலை அப்படின்னு சொன்னா சில நேரங்கள் அப்படியே நடக்கும். அப்போ விசுவாசம் என்ன செய்யும்? பேசும். அவிசுவாசம் பேசாது. விசுவாசம் உள்ளவன் தேவனத்திட அறிக்கையிட்டு அவன் பேசுவான். இது நடக்கும், இதை கண்டிப்பா ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இப்போ வருடம் பிறக்கும் போது எல்லாரும் ஓடி ஓடி போய் வாக்குத்தத்த அட்டைகளை எடுப்பார்கள். ஏன் எடுக்கிறார்கள்? ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி அந்த அந்த வாக்குத்தத்த அட்டைகளை எடுத்து அதை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படியே ஜெபித்து கொண்டிருப்பார்கள். பல நாட்கள் அடுத்த வருடம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் மறந்துடுவாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா, அது எங்கே இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிடுவோம், விட்டுடுவோம். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எத்தனை காரியத்துக்கான ஜெபித்திருக்கலாம். சில காரியங்கள் உடனே கிடைச்சிருக்கும், சில காரியங்கள் தாமதமாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அவிசுவாசம் வந்தது போல நமக்கும் அந்த அவிசுவாசம் வந்திருக்கலாம். அதனால சில காரியம் என்ன செஞ்சிருக்கும், தாமதமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வார். நீங்க 4 நாள் ஆயிட்டே நாருமே என்று சொல்லி சொன்ன அவர்கள் என்னன்னா அவிசுவாசத்தான் சொல்லுகிறார்கள். இது எப்படி ஆகும், இது நடக்க சாத்தியம் இல்லை. மரியா சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போதுதான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களால் கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று நாம் வாசிக்கிறோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்டிருக்கிறார். சில வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒரு நபர் நீங்க யோசிச்சிருக்கிறார், நான் கர்த்தருக்காக உழவு செய்கிறேன், கர்த்தருக்காக இப்படியெல்லாம் ஓடுகிறேன், உழைக்கிறேன், எல்லாவற்றையும் சரியா இருக்கிறேன், எல்லாம் தசம காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இது எப்படி நிறைவேறவில்லை, இது எப்படி ஆகும், இந்த வருஷம் முடியுமா, பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, ஆனால் எப்படி அது நிறைவேறப் போகிறதுன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், நிச்சயமாகவே அந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்திலே அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கமம் வேலைக்காக ஜெபிக்கிறோம், இதை ஆசீர்வதிப்பீராக. இதில் இணைந்திருக்கிறதான கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அதுக்கான பிரதிபலனை கொடுங்க. இன்னும் சங்கமம் ஊழியமானது இன்னுமாக பல தேசங்களிலே பல இடங்களிலே இது இன்னும் பெருகத்தக்கதாக, இன்னும் ஆத்துமா அறுவடைகள் செய்யத்தக்கதாக, இந்த ஊழியமானது இன்னும் விரிவாக்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இது ஒருங்கிணைத்து செய்கிறதான அந்த ஒவ்வொருவரும் பொறுப்படுங்க, அது கூட இருந்து உதவி செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே இந்த ஊழியமானது தொடர்ந்து நடக்க, எந்த தடையும் வராதபடிக்கு தொடர்ந்து நடக்கத்தக்கதாக அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். என்னென்ன வேண்டுதலோடு தேவைகளோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டுதல் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் பதிலை கொடுக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். மிகவும் அழகாக தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டீங்க.
சகரியா ஒரு மூத்த தீர்க்கதரிசியாக இருந்த வேளையிலும் அவருக்கு விசுவாசம் சில காரியங்களை விசுவாசிக்க முடியாம இருந்தது. ஆனா சிறு பெண்ணாகிய மரியாள் தேவனுடைய தூதன் அந்த வார்த்தையை சொன்ன வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் தேவனுடைய அடிமை என்று சொன்னார். அது மிகவும் அழகாக நீங்க விளங்கப்படுத்தினீங்க. ஏன்னா நாங்க தேவனுக்கு முன்பாக ஒரு விண்ணப்பம் வைக்கிற வேளையில அந்த விண்ணப்பத்தை அவர் மறந்து போகிறது இல்லை. ஏற்ற காலத்தில் அவர் ஏற்ற காரியம் செய்கிறார் என்று நாங்க அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. அடுத்ததாக யார் வருகிறார்? நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ். இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை மிக ஆசீர்வாதமாக துரிதமாக நடத்தியிருந்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமில்லை, இன்றைய நாளிலே துதித்து தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த பிள்ளைகளும் அருமையான அநேக பொக்கிஷங்களை கற்றுக்கொண்டோம். இந்த ஊழியர்காரருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வார்த்தையில் வேறொன்று கனி கொடுக்கும் பிள்ளைகளாக இந்த வார்த்தையில் எங்களை மாற்றி விட்டேன். அப்படியாக வார்த்தையை கேட்டோம். சிஸ்டர் மேகலாவாஸ், நன்றாக நடத்தீங்கள். ஆவியானோடு கூட இருந்தீர்கள். நீங்க இதை 1 மணியிலிருந்து நித்திர உள்ளேன்னு சொன்னீர்கள். அதான் அப்படியாக நீங்க வாஞ்சியோட தாகத்தோடு வந்துக்கிறீர்கள். இப்ப முடிவு ஜெபத்தேருங்கம்மா. இரக்கமுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீ தந்திருக்கிறீர். சங்கமம் வானொலி கூடாக ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையை நீ தெளிவாய் ஆண்டவரை வெளிப்படுத்தினபடினாலே உனக்கு நன்றி. இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல ஜெபங்கள், பாடல்கள், துதிகள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக ஆண்டவரை தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல வைத்தார்கள். ஒவ்வொன்றும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஆசீர்வாதத்தை இந்த வேளையில கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த உள்ளங்கள் ஆண்டவரை எந்தெந்த வியாதிகளோடு, வேதனைகளோடு, கவலைகளோடு, யோசனைகளோடு இனி நடக்குமா என்று வேதனையோடு இருந்தவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிதான ஒரு விடை அவர்களுக்கு இந்த நாள்ல நீ கொடுத்து விட்டபடினாலே தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னீரே, நானே உனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையும் என்று ஆண்டவரை துணையாய் நின்று இந்த சங்கமம் வானொலி மூலமாக வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் கொடுத்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்தபடினாலே நன்றி. இதற்காக பாடுபட்ட ஆண்டவரை ஊழியக்காரர்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை இந்த வேளையில மகேந்திரனையாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரதர் லெஸ்லிக்காகவும் சிஸ்டர் ரீட்டாவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல அந்த உதவியாக இருக்கிற பிரதர் பந்துஜனுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதம் செய்யும், நீர் அதிசயம் செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் எழுந்து ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட அவர்களை பலப்படுத்துகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில இந்த மாலை வேளையில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் எந்த உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த வானொலியின் சத்தத்தை, வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் உம்முடைய அன்பையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை நீர் வர்ஷிக்க போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்தி